வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக தமிழக அரசியல் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அரசியல் களம் ஓரளவிற்கு முடிவிற்கு வந்ததாகவே கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறோம். தமிழக மக்களாகிய உங்களுக்கும், குறிப்பாக விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கோ, ரசிகர்கள் இன்றைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 2 days, அதாவது நேற்று முந்த நாள் எல்லாமே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இடதுசாரி கட்சிகளும், அதாவது சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் விசிகா, ஐயுஎம்எல், இவங்கெல்லாம் கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகள் இல்லையா. ஆகையால மரியாதை நிமித்தமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எதிர்கால அரசியல் நிலவரம் குறித்தும் நிச்சயம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கண்ணசைவில் இப்பொழுது அதுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னே நாம் நினைக்கிறோம். காரணம் அவர் மதசார்பற்ற கட்சிகள், அதாவது மத சார்பின்மை உள்ள பிஜேபி எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம மதச்சார்பற்ற கட்சியான விஜய் அவர்களை நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கோருங்க, நாங்கள் எதிர்கட்சியாக உட்கார்றோம். ஐயுஎம்எல் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலை, நாங்கள் திமுகவே இருந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால இப்போ மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா 3 பேருமே ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இந்த தருணத்தில் விஜய் ஆட்சி அமைப்பது என்பது ஓரளவுக்கு 99% உறுதி தான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஆளுநர் கேரளா கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கணும், ஆதரவு கோரி லெட்டரை கொடுக்கணும். அது முடியுமா என்னன்னு தெரியல, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஆட்சி அமைப்பார்.